இப்போ திரிகோண கணிதத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷன். திரிகோண கணிதம். திரிகோண கணிதம்னு சொல்ற நேரம் அது ஓரளவு படித்த சப்ஜெக்ட் தான். திரிகோண கணிதம்ன்ற நேரம் ஓரளவு சில அடிப்படை விஷயங்கள், கோண அளவீடுகள், உயரங்கள் கணிக்கிறது, முக்கோணத்தில் உயரங்கள் கணிக்கிறது, சைன் காஸ் டேன், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கு. அதுலேயே அடுத்த ஸ்டெப் தான் இங்கே பார்க்க போகுது. இப்போ கோண அளவீடுகள்னு சொல்ற நேரம் கோண அளவீடுகள் சொல்ற நேரம் திரிகோண கணிதத்தோட சம்பந்தப்பட்டது எல்லாமே கோண அளவீடுகளோட தொடர்பட்டது. ஒவ்வொரு வகையான கோணங்கள் அதுகளை பற்றி ஆராய போறோம். ஒவ்வொரு வகையான கோணங்களுக்கு சைன் காஸ் டேன் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஆராய போறோம். அதுக்கு முதல்ல கோணத்தை பத்தி ஒரு அறிமுகம் தரணும் என்றால், கோண அளவீடுகள்னு சொல்றது கோண அளவீடுகள்னு சொல்றது பாகையில் அளக்கப்பட்டது வளமை. பாகையில் அளக்கப்பட்டது வளமை. உதாரணத்துக்கு 4 திசைகளை காணிச்சால் 4 திசைகளையும் யோசிச்சால் கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு. கிழக்குடன் இவ்வளவு பாகை வடக்கு நோக்கி, அல்லது மேற்குடன் இவ்வளவு பாகை தெற்கு நோக்கி. இந்த மாதிரி ஒவ்வொன்று சார்பாகவும் ஒரு குறித்த கோடு சார்பாக அந்த கோட்டிலிருந்து இன்னும் ஒரு கோட்டுக்கான அளவீடு, அந்த ரெண்டு சமாந்திரமல்லாத கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் சொல்றது. ஒரு கோடு சார்பாக, 2 சமாந்திரமல்லாத கோடுகள்ல ஒரு கோடு சார்பாக இன்னொரு கோட்டின் சாய்வு தான் கோணம். இது பொதுவாக பாகைகள் அளக்கப்படுறது வழங்கும். 30 பாகை என்று சொல்றது இடைப்பட்ட கோணம் 30ஆக காணப்படுறது. இடைப்பட்ட கோணத்தை 30ஆக வச்சு கொண்டு சொல்றது 30 பாகைன்னு சொல்லப்படும். இதுல 60 கலைகள் 60 கலைகள் ஒரு பாகை. 30 பாகை என்று சொல்ற நேரம் இந்த பாகை என்ற அளவீட்டுக்கு குறைவான ஒரு அளவீடு எப்படி என்றால் 60 கலைன்றது ஒரு பாகை. 60 கலைன்றது ஒரு பாகை. கிராம், மில்லிகிராம் மாதிரி இது ஒரு அளவீட்டு முறை. கிராம், மில்லிகிராம், கிலோகிராம் மாதிரி இது ஒரு அளவீட்டு முறை. 60 கலைன்றது ஒரு பாகை. அதே மாதிரி 60 விகலைன்றது ஒரு கலை. இது கலைக்கும் பாகைக்குமான தொடர்பு. இது விகலைக்கும் கலைக்குமான தொடர்பு. 60 நிமிடங்கள் சேர்ந்து ஒரு மணித்தியாலம் வார மாதிரி 60 நிமிடங்கள் சேர்ந்து ஒரு மணித்தியாலம் வார மாதிரி 60 கலைகள் சேர்ந்து ஒரு பாகை வரும். 60 விகலைகள் சேர்ந்தால் ஒரு கலை வரும். ஒரு கலை வரும். இந்த மாதிரி பாகைன்றது கோணத்தை அளவிடக்கூடிய ஒரு முறை. 2 கோடுகள் சார்பாக 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் காரணமாக இருந்தால், சமாந்திர கோடுகள் இடையில கோணங்கள் பத்தி கதைக்கிறது இல்லை. இப்பமே கதைக்கிறது இல்லை சமாந்திர கோடுகளுக்கு இடையில உள்ள கோணங்களை பத்தி. சமாந்திரம் அல்லாத 2 கோடுகள் ஏதோ ஒரு இடத்துல சந்திக்கும். இந்த கோடு சார்பாக இந்த கோடு எந்த அளவு சாய்வுல காணப்படுதுன்றதுதான் கோண அளவீடுகள். கோண அளவீடுகளை படிக்க போறது ஒரு கோடு சார்பாக இன்னும் ஒரு கோடு எந்த அளவு சாய்வுல காணப்படுகின்றது. இந்த பாகை மாதிரியே கோணங்கள் அளவிடப்படுற இன்னும் ஒரு முறைதான் ஆரையன். கோடுகள் வரைக்கும் பார்த்தது பாகையிலான அளவீடு. பாகை மாடி வச்சு 180 பாகையில் எந்த கோணமும் எங்களுக்கு வரையலாம். 180க்கு மேற்பட்ட கோணம் கூட வரைஞ்சிருக்கணும். இந்த கோணத்துல 220 பாகை வரையணுமாக இருந்தால், அது 225 பாகை வரையணுமாக இருந்தால், இந்த கோட்டோட 225 பாகை நான் வரையணுமாக இருந்தால், பாகை மானிட மத்திய புள்ளி இங்க வச்சு முதல்ல 180 பாகை அளந்து வரையும். அடுத்து இங்க இருந்து ஒரு 45 பாகை அளந்து வரைஞ்சால் இந்த மொத்த கோணம் 225ஆக இருக்கு. இந்த மாதிரி பாகைகளோட சம்பந்தப்பட்ட அளவீடுகள் ஓரளவு வரைக்கும் பார்த்திருக்கேன். அத மாதிரி பாகை மாதிரி கோணத்தை அளவிடக்கூடிய இன்னும் ஒரு முறைதான் ஆரையன். கோணத்தை அளவிடக்கூடிய இன்னும் ஒரு முறைதான் ஆரையன். ஆரையனுக்கான விளக்கம் என்னென்றால், ஆரையன் சொல்லப்பட்டது என்னென்றால் ஒரு அளவீட்டு முறை. அதுக்கும் பாகைக்கும் தொடர்பு இருக்குது. இப்ப கிராம நான் கிலோகிராமா மாத்தனமாக இருந்தால்
கிராம் நான் கிலோகிராம மாத்தமாக இருந்தால் 1000 பிரிக்கணும். அதே மாதிரி கிலோகிராம டன்னாக மாத்தனமாக இருந்தால் திரும்ப 1000 பிரிக்கணும். ரைட். அதே மாதிரி ஆரையனுக்கும் பாகைக்கும் எதுவும் தொடர்பு இருக்குதா, ஆரைன்றது அல்லது வேறொரு தனி அழகா, ரைட். அந்த மாதிரி பார்த்தால் ஆரைன்றது உண்மையான அர்த்தம் என்னென்றால், நான் ஆரை ஆர் உள்ள ஒரு வட்டம் வரைஞ்சால், இந்த மாதிரி ஆரை ஆர் உள்ள ஒரு வட்டம் வரைஞ்சி, ஆரை ஆர் உள்ள ஒரு வட்டம் வரைஞ்சி, இந்த ஆரைக்கு சமனான நீளமுள்ள, இந்த ஆரைக்கு சமனான நீளமுள்ள ஒரு வில்லை நான் தெரிந்தெடுத்தால், பரிதியில் உள்ள ஒரு வில்லை தெரிந்தெடுத்தால், ஆரை ஆறாக இருந்தால் அதே நீளமுள்ள ஒரு பரிதி, ஒரு வில், வட்ட வில், பரிதியில் அமைக்கிற ஒரு வட்ட வில்லை தெரிவு செஞ்சால், இந்த 6 நீளமுள்ள வட்ட வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் ஒரு ஆரை என்று சொல்லப்படும். ஒரு ஆரை என்று சொல்லப்படும். ஆரை எனக்கு பொதுவாக குறிக்கிற அடையாளம் சி என்று போடுவாங்க. ரைட். சர்க்குலர் மெஷர்மெண்ட்ன்றதுக்கு சி என்று போடுவாங்க. சர்க்குலர் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க. ரைட். அப்ப ஒரு சீன்றது ஆரை ஆறாக உள்ள வட்டத்துல பரிதி நீளம் 6 எடுத்து நான் வரைஞ்சால், ஒரு வில் வரைஞ்சால், அந்த வில் மையத்துல எதிரமைக்கிற கோணம் தான் ஒரு ஆரையன். ரைட். அந்த வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் தான் ஒரு ஆரையன். இப்போதைக்கு நான் இது விளக்கத்துக்காக ஒரு தீட்டானு மார்க் பண்றேன். தீட்டானு மார்க் பண்றேன். இப்ப இந்த தீட்டா வச்சு பாகைக்கும் ஆரையனுக்கும் இது தொடர்பு இருக்குதான்னு பார்ப்போம். ரைட். பாகைக்கும் ஆரையனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குதான்னு பார்ப்போம். ரைட். அப்ப ஒரு வட்டம் ஆர் ஆரையுள்ள ஒரு வட்டம் தரப்பட்டால், ஆர் ஆரையுள்ள ஒரு வட்டம் தரப்பட்டால், அந்த வட்டத்தில பரிதியிட மொத்த நீளம் எனக்கு தெரியும் 2 பையா. 2 பையா. இது மொத்த சுற்றளவு, பரிதியிட மொத்த சுற்றளவு. இப்ப இந்த தீட்டா கோணம் உள்ள வட்டத்தில சமன்பாடு, அதாவது இந்த தீட்டா கோணம் அமைக்கும் வில்லிட நீளத்துக்கான சமன்பாடு, ரைட். இந்த முழு கோணமும் 360, இந்த முழு கோணமும் 360. இந்த தீட்டா கோணம் அமைக்கும் வில்லிட நீளம் எனக்கு தேவைப்பட்டால் அந்த நீளத்துக்கான சமன்பாடு 360 மேல் தீட்டா தர 2πr ஆக இருக்கு. 2πr ஆக இருக்கு. இந்த நீளம் நாங்க எப்படி வரையறுத்தோம்னா, இதுதான் r என்ற நீளத்துக்கு சமனாக எடுத்து, ரைட். 360 மேல் தீட்டா தர 2πr போட்டா இந்த வில்லின் நீளம் வரும். அந்த வில்லின் நீளம் நாங்க எப்படி எடுத்தோம்னா, ஆரை வரையறுக்கிறதுக்காக எப்படி எடுத்தோம்னா, அந்த நீளம் ஆருக்கு சமனாக இருக்குது எடுத்து. ஆக 360 மேல் தீட்டா தர 2πrன்றது ஆருக்கு சமம். ரைட். நான் சுருக்கிற நேரம் இதையும் சுருக்கினால் 180. ரைட். இந்த ஆர் அங்கால போய் பிரிப்படும். ஆகவே தீட்டாவின் கீழ் 180 பை சமன் 1 வரும். ஆகவே பைன்றது 180 கீழ் தீட்டா, அல்லது இப்படி சொல்லலாம் தீட்டான்றது, தீட்டான்றது 180 கீழ் பை. 180 கீழ் பை. தீட்டாவை நாங்கள் எப்படி வரையறுத்தோம்? ஒரு ஆரையன். ஒரு ஆரையன். ரைட். ஆரையன் வசனம் பயன்படுத்துவாங்க, அல்லது வளமையா பயன்படுத்துது ரேடியன், RAD போடுவோம். ரைட். ஒரு ரேடியன் அல்லது ஒரு ஆரை என்று சொல்றதுதான் இந்த தீட்டாட பெருமை. தீட்டா நாங்க எப்படி வரையறுத்தோம்னா, ஆரையில் ஒரு வட்டம், அந்த ஆரையில் ஒரு வட்டத்துல பரிதியிட நீளம் நான் ஆர் வார மாதிரி எடுத்தால், அந்த பரிதி என்ன சொல்ற, வில்லின் நீளம் ஆரை வார மாதிரி, வில்லின் நீளம் ஆர் அதே அளவு ஆரையுள்ள ஆர் நீளம் உள்ள ஒரு வில்லின் நீளம் வார மாதிரி நான் பரிதியில தெரிவு செஞ்சால், அந்த வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் ஒரு ஆரை என்று சொன்னேன். அந்த கோணத்தை நான் தீட்டானு மார்க் பண்ணிருக்கிறேன். அப்ப தீட்டா சமன் 180 கீழ் 0.5. தீட்டாண்டு உண்மையிலே யாருந்தால் ஒரு ஆரை. ரைட். ஆகவே 180 கீழ் பை தான் ஒரு ஆரையன். ரைட். ஒரு ஆரையன். ஆகவே குறுக்கு பெருக்கிற நேரம் பை ரேடியன் சமன் 180 பாகை வரும். பை ரேடியன் சமன் 180 பாகை வரும். வளமையா சீண்டு போடுறது இல்ல, ரேடியன் போடுவாங்க, RAD போடுவாங்க. ரைட். RAD போடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா,
கோண அளவீடுகள்ல ரைட், கோண அளவீடுகள்ல பை ரேடியன்ட் சொல்றது 180 பாகையை குறிக்கும். ரைட், பை ரேடியன்ட் சொல்றது 180 பாகையை குறிக்கும். இதுல இருந்து எனக்கு சொல்லலாம், 2 பை ஒரு அளவீடு காணப்பட்டால், ரைட், 2 பை ரேடியன்ட் எங்கேயும் கண்டால் இவருடைய பாகையிலான அளவீடு எவ்வளவா இருக்கும்னால் 180 தர 2 360 பாகையாக இருக்கு. 360 பாகையாக இருக்கு. இந்த 360 பாகைன்றது ஒரு வட்டத்தின் ஒரு புள்ளி குறித்து முழு வட்டம், ஒரு முழு வட்டத்தின் கோணம் தான் 360 பாகை. ஆகவே இந்த முழு வட்டத்துக்கான மையத்தில் உள்ள கோணம் எவ்வளவு கேட்டாங்கன்னா 2 பை ரேடியன் சொல்லலாம் அல்லது 360 பாகை என்று சொல்லலாம். ரைட், அப்ப பைக்கும் பாகைக்குமான தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், 2 பை ரேடியன்றது 360 பாகை, பை ரேடியன்றது 180 பாகை. ரைட், பை ரேடியன் சொல்றது 180 பாகை. ஒரு வட்ட மையத்தில் எதிரமைக்கிற கோணம், முழுசா எதிரமைக்கிற கோணம் 2 பை ரேடியன் சொல்லலாம் அல்லது 360 பாகைன்னு சொல்லலாம். இப்ப பாகை ரேடியனுக்கு இடையில கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சு பார்ப்போம், கொஞ்சம் மாற்றீடுகள் செஞ்சு பார்ப்போம். முதலாவது 30 பாகைய ரேடியன்ல கேட்டால் இதை நான் ரேடியனுக்கு மாற்றமாக இருந்தால், ரைட், 30 பாகைன்ற ஒரு கோணத்தை நான் ரேடியனுக்கு மாற்றமாக இருந்தால் 180 பாகை பை ரேடியன். 180 பாகை குறிக்கிறது பை ரேடியன். ஆகவே 30 பாகை எவ்வளவு? சுருக்கினால் பை பை 6 ரேடியன் வரும். இதுவும் கோண அளவீட்டு முறை ஒன்று. ரைட், 30 பாகை என்று போட்டாலும் ஒன்றுதான், பை பை 6 ரேடியன் போட்டாலும் ஒன்றுதான். ரைட், 30 பாகை என்றாலும் ஒன்றுதான், பை பை 6 ரேடியன் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். அதே மாதிரி இன்னும் ஒரு உதாரணம். இரண்டாவது 90 பாகை. இதை நான் ரேடியனாக மாற்றணும். மாற்றுற நேரம் 180 பாகை பை ரேடியன். ஆகவே 90 பாகை சுருக்கினால் 2 பை பை 2 ரேடியன். பை பை 2 ரேடியன் கணக்குல நேரடியா தரப்பட்டிருக்கும். sin பை பை 2, cos பை பை 2. பைட பெருமதி அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு பை பை 2 எந்த கோணத்தை குறிக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் ஒரு உதாரணம், மூன்றாவது மாத்தி செஞ்சு பார்ப்போம். 2 பையின் கீழ் 3. இதை நான் பாகையாக மாற்றணும். 2 பையின் கீழ் 3 இதை நான் பாகையாக மாற்றணுமாக இருந்தால் எனக்கு தெரியும் பைன்றது 180 பாகை, அதன் கீழ் 3. ரைட், 2 பைக்கு பதிலாக 180 பாகை, அதன் கீழ் 3 120 பாகையாக இருக்கு. 120 பாகையாக இருக்கு. அப்போ ரேடியன் தரப்பட்டால் பாகைக்கு மாற்ற தெரியணும், பாகை தரப்பட்டால் ரேடியனுக்கு மாற்ற தெரியணும். ரைட், ரேடியன் விளக்கம் என்ன கேட்டாங்க? யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டால் ஆர் ஆரையுள்ள ஒரு வட்டத்துல, ரைட், ஆர் நீளம் உள்ள வில் ஒன்று எடுத்தால் அந்த வில் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் ஒரு ஆரையனாக இருக்கும். ரைட், ஒரு ரேடியனாக இருக்கும். இன்னும் சில உதாரணங்கள் செய்யணும்டா. 4 பை பை 3. 4 பை பை 3 இது சமன் 4 தர 180 பாகை கீழ் 3 240 பாகை. அப்ப 240 பாகைன்றது 4 பையின் கீழ் 3 ரேடியனாக இருக்கு. ரைட், சொல்லுவோம் 225 பாகை. இது சமன் ரேடியன்ல சொல்றதா இருந்தால் 180 பாகை பை ரேடியன் 225 பாகை எத்தனை ரேடியன். ரைட், சுருக்கினால் 5 பையின் கீழ் 4 வரும். ரைட், 5 பையின் கீழ் 4 வரும். ஓகே, அடிக்கடி பயன்படுறது 30 பாகை 60 பாகை. ரைட், அதெல்லாம் நீங்க பயிற்சியா செஞ்சு பாரு. 30 பாகை, இரண்டாவது 60 பாகை, 45 பாகை, 90 பாகை, 180 பாகை, 225 பாகை, 120 வரும், 120 பாகை,
270 பாகை, 360 பாகை. இந்த கோணங்களை நீங்க ரேடியன்ல மாத்தி பாருங்க. அடிக்கடி பயன்படுறது சொல்லிவிடலாம். இது பை பை 6, இது பை பை 3, இது பை பை 4, இது பை பை 2, பை 5 பையின் கீழ் 4, இது 2 பையின் கீழ் 3, இது 3 பையின் கீழ் 2, 2 பை. இப்படி கோணங்களை பார்த்தோன்னா அது எத்தனை ரேடியன் உங்களுக்கு சொல்ல தெரியணும். கணக்குல நேரடியாக தார நேரம் இத்தனை பைன்னு தார நேரம் சுருக்கெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு டைம் இருக்காது. ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய. ரைட், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கோணத்தை கண்டால் அது எத்தனை பாகை, எத்தனை ரேடியன், பாகையில தரப்பட்டால் அது எத்தனை ரேடியன், அல்லது ரேடியன்ல தரப்பட்டால் அது எத்தனை பாகை, டக்குன்னு மாற்ற தெரியணும். ரைட், ஓகே. இது கோண அளவீடுகளை பத்தி, ஆரையனை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன். ரைட், இப்ப ஒரு வட்டம் காணப்படுது. ரைட், ஒரு வட்டம் காணப்படுது. ஆரையில் ஒரு வட்டம். ரைட், ஆரையில் ஒரு வட்டம். இந்த ஆரையில் ஒரு வட்டத்துல இருந்து தீட்டா கோணத்துல, ரைட், ஆரையில் ஒரு வட்டத்துல தீட்டா கோணம் எதிரமைக்கும் ஒரு வில்லின் நீளத்தை நான் கணிக்க போறேன். ஒரு வில்லின் நீளத்தை நான் கணிக்க போறேன். ரைட், வில்லின் நீளத்தை கணிக்க போறேன். இப்ப பாகையில கணிக்க சொன்னாலும் எங்களுக்கு கணிக்க தெரியும். ரைட், பாகையில கணிக்கிறதுலாம் அவ்வளவு செஞ்சிருக்கேன். 360 மேல் தீட்டா, 360 பாகையின் மேல் தீட்டா தர 2 பையார் போட்டால் எனக்கு எல் வரும். எனக்கு எல் வரும். ரைட், இப்ப இந்த 360 பாகைக்கு பதிலாக நான் ரேடியன்ல மாத்த போறேன். ரைட், இத்தனை ரேடியன்ல மாத்த போறேன். மாத்தினால் தீட்டாவின் கீழ் 360 2 பை தர 2 பை ஆறுன்றது எல்லாக இருக்கு. ரைட், இவ்வளவு காலமும் படிச்சது இந்த சமன்பாடு 360 மேல் தீட்டா தர 2 பை ஆர், அதுதான் எல்லுன்னு படிச்சோம். ரைட், இந்த வில்லின் நீளம் இங்க இருந்து இங்க வரைக்குமான நீளம். ரைட், வில்லின் நீளம். இப்ப இந்த 360 பாகை நான் ரேடியன்ல குறிப்பிட்டால், ரேடியன்ல குறிப்பிட்டால் அது 2 பை மேல் தீட்டாவாக இருக்கு. 2 பையின் மேல் தீட்டாவாக இருக்கு. 2 பையின் மேல் தீட்டா தர 2 பை ஆர். அப்ப இந்த 2 பையும் இந்த 2 பையும் வெட்டுப்பட எல் சமன் ஆர் தீட்டாவாக இருக்கும். ஆர் தீட்டாவாக இருக்கும். இங்க முக்கியமான விஷயம், தீட்டா ரேடியன்ல இருக்கணும். தீட்டா ரேடியன்ல இருக்கணும். தீட்டா 30 பாகைன்னு தரப்பட்டால் இந்த வில்லின் நீளம் எனக்கு காரணமாக இருந்தால் 30 தர 6 போட்டீங்கன்னா உங்களோட விடப்பில்லை. தீட்டா ரேடியன்ல இருக்கணும். ரைட், தீட்டா ரேடியன்ல இருக்கணும். அதாவது பை சார்பாக இருக்கணும். ரைட், எத்தனை பைன்னு இருக்கணும். ரைட், தீட்டா ரேடியன்ல இருக்கணும் கட்டாயம். அப்ப இந்த நீளத்துக்கான இன்னும் ஒரு கோவை எல் சமன் ஆர் தீட்டா. இங்கு ஆறுன்றது வட்டத்தின் ஆரை, ஆறுன்றது வட்ட ஆரை, தீட்டான்றது மையத்தில் எதிரமைக்கும் கோணம், மையத்தில் எதிரமைக்கும் கோணம் கட்டாயம் ரேடியன்ல இருக்கணும். இந்த சமன்பாடு பயன்படுத்துவதாக இருந்தால் எல் சமன் ஆர் தீட்டான்ற சமன்பாடு பயன்படுத்துறீங்களா இருந்தால் கட்டாயம் தீட்டா ரேடியன்ல இருக்கணும். ரைட், தீட்டா ரேடியன்ல இருக்கணும். இது நீளத்துக்கான கோவை. உதாரணம் பார்ப்போம். தேவண்ட ஆரை சொல்லுவோம் 3 மீட்டர். 3 மீட்டர் தீட்டா தரப்பட்டிருக்குது 60 பாகை. ரைட், இந்த கோணம் 60 பாகை. அப்ப இந்த வில்ல நீளம் என்னன்னு கேட்டிருக்கு. அப்ப எல்லுக்கான கோவை எப்படி வரப்போகுது என்றால், ரைட், எல்லுக்கான கோவை ஆர் தீட்டா எனக்கு தெரியும். ஆர் தீட்டா எனக்கு தெரியும். ஆருக்கு நான் 3 போடணும். தீட்டாக்கு 60 போட்டால் விடவில்லை. தீட்டாக்கு 60 போட்டால் விடவில்லை. நான் போட வேண்டியது 60 பாகைன்றது பை பை 3. ரைட், 60 பாகைன்றது பை பை 3. ஆகவே நான் இங்க பை பை 3 என்று போடணும். பை பை 3 என்று போடணும். அதாவது 20 பை இன்டு வரும். அதாவது 22 கீழ் 7 மீட்டராக இருக்கு. 22 கீழ் 7 மீட்டராக இருக்கு.
வேணும்னா இது ஒரு செக் பண்ணிக்கும், வளமையா படிக்கிற மாதிரி செக் பண்ணிக்கும். செக் பண்ணால் 360 மேல் 60 ரைட் கோணம் தர 2 பைக்கு பதிலாக 22 கீழ் 7 6 தரப்பட்டிருந்தது 3 ரைட் 6 தரப்பட்டிருந்தது 3 சுருக்கினால் 1 கீழ் 6 ரைட். இப்ப இந்த 6 வெட்டுப்படும், 3 6 இது 2 வெட்டுப்படும். உங்களுக்கு இறுதியா வர விடை 22 கீழ் 7 மீட்டர். சரியோ? 22 கீழ் 7 மீட்டர். அதை விட வரும். அப்ப இப்பையில இருந்து ஒரு வட்ட வில்லின் நீளம் கேட்டாங்கடா நீங்க பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு L சமன் R தீட்டா. அண்ட் L சமன் R தீட்டான்னு தான் சொல்லணும். தீட்டானது ரேடியன்ல காணப்படும். இப்ப பரப்பளவையும் காணும். பரப்பளவையும் காணும். இப்ப இந்த ஆராய்ச்சியோட பரப்பளவை நான் கணிக்க போறேன். பரப்பளவை நான் ஏன்னு சொல்றேன். ரைட், இந்த ஆராய்ச்சியை தீட்டா கோணம் அமைக்கும் இந்த ஆராய்ச்சியின் பரப்பளவு ஏன்னு சொல்லுவோம். ரைட், ஏன்னு சொல்லுவோம். அப்போ ஓலோல படிச்ச சமன்பாடு A சமன் 360 மேல் தீட்டா. ரைட், 360 மேல் தீட்டா. இதுவும் பாகையில் இருக்கும். ரைட், தர பை R வர்க்கம். ரைட், பை R வர்க்கம். இப்போ 360 நான் ரேடியன்ல மாத்தினால் மேல வார விடையும் ரேடியன்ல வரும். ரைட், மேல வார விடையும் ரேடியன்ல வரும். தர பை R வர்க்கம். ரைட், ஆகவே A சமன் பையும் வெட்டுப்படும் 1 கீழ் 2 R வர்க்கம் தீட்டான்னு வரும். 1 கீழ் 2 R வர்க்கம் தீட்டான்னு வரும். ஆகவே தீட்டா கோணம் அமைக்கும் ஒரு ஆரைச்சிறை, ஆரையில் ஒரு வட்டத்துல தீட்டா கோணம் அமைக்கும் ஒரு ஆரைச்சிறையின் பரப்பளவு ½ R வர்க்கம் தீட்டா. இங்க தீட்டான்றது ரேடியன்ல காணப்படணும். கட்டாய நிபந்தனை. ரைட், கட்டாய நிபந்தனை. தீட்டான்றது ரேடியன்ல காணப்படணும். ரைட், அங்கே மாதிரி பாகையில பிரதிட்டீங்கன்றால் ரைட், பாகையில பிரதிட்டீங்கன்றால் உங்களுக்கு வார விட பிழையாக இருக்கு. 30 பாகை என்றால் அது ரேடியனுக்கு மாத்தின பிறகுதான் பிரதிடணும். ஏன்னா இங்க நாங்க ரேடியனா மாத்திட்டோம். அப்ப மேலையும் ரேடியனா தான் இருக்கணும். ரைட், மேலையும் ரேடியனா தான் இருக்கணும். சரியோ? அப்ப இங்க தீட்டாக்கு பிரதிட்டதும் கட்டாயம் ரேடியனாக இருக்கணும். ஓகே, ஒரு உதாரணம், குட்டி உதாரணம். ஆரை அதே 3 மீட்டர். ரைட், தீட்டா 30 பாகை. ஏரியா சமன் 1 கீழ் 2 R வர்க்கம்ன்றது 9. ரைட், R வர்க்கம்ன்றது 9. தீட்டான்றது π/6. ரைட், தீட்டான்றது π/6. சுருக்கினால் 3 2 3 பையின் கீழ் 4 மீட்டர் வர்க்கம். 3 பையின் கீழ் 4 மீட்டர் வர்க்கம். ரைட், இது ஆறு எண்களை பத்தின ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன். ஒரு வட்டம் தரப்பட்டால் ஒரு வட்டத்தின் பரப்பளவு கேட்டால் ரைட், ஒரு ஆராய்ச்சியோட பரப்பளவு, ஒரு வில்லின் வட்டத்தின் நீளம், ஒரு வில்லின் நீளம் L சமன் R தீட்டா. ரைட், அப்ப ஒரு முழு வட்டம் வருதாக இருந்தால், ஒரு முழு வட்டம் வரையப்படுவதாக இருந்தால் தீட்டா சமன் 2π. அதானே, ஒரு முழு வட்டம் வரையப்பட்டால் தீட்டா சமன் 2π. ரைட், தீட்டா ஒரு முழு வட்டம் வரணுமாக இருந்தால் 360 பாகை வரணும். 360 பாகைன்றது 2π. அப்ப 360 பாகை ஆகிற நேரம் L சமன் 2πr ஆக இருக்கும். இதான் நாங்க வட்டத்தின் சமன்பாடாக படிக்கிறது. ரைட், அதே மாதிரி பரப்பளவு ½ R வர்க்கம் தீட்டா. ரைட், ½ R வர்க்கம் தீட்டா. இங்கேயும் தீட்டா சமன் 2π ஆகினார். தீட்டா 2π ஆகினார். A சமன் 1 கீழ் 2 R வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக 2π πr வர்க்கமாக இருக்கு. ரைட், πr வர்க்கமாக இருக்கு. ஓகே, இப்ப கோணம் அளக்கும் முறைகள்ல நான் சின்ன இன்ட்ரோடக்ஷன் இப்போதைக்கு சொல்றேன் என்றால்,
வளமையா நாங்க அளக்கிற கோணங்கள் எல்லாமே ரைட், வளமையா அளக்கிற கோணங்கள் எல்லாமே இடஞ்சுழியாக அளக்கப்படணும். இடஞ்சுழின்னு சொல்றது இந்த பக்கத்தால அளக்கப்படணும். இடஞ்சுழியாக அளக்கப்படணும். இடஞ்சுழியாக அளக்கப்படுற கோணங்கள் பிளஸ் ஆகவும் வலஞ்சுழியாக அளக்கப்படுற கோணங்கள் மைனஸ் ஆகவும் கருதப்படும். ரைட், உதாரணத்துக்கு நான் இந்த கோட்டில இருந்து 30 பாகை இடஞ்சுழியாக அளந்தால் அது பிளஸ் 30 பாகை என்று குறிப்பிடப்படும். இதுவே நான் இடஞ்சுழியாக அளந்தால் அது மைனஸ் 30 பாகை என்று குறிப்பிடப்படும். பெருசா ஒரு வித்தியாசம் இல்ல. பெருசா அந்த பாடமாக்கிலாம் வச்சுக்கிற ஒன்றும் இல்ல. இடஞ்சுழி அளக்கிற கோணங்கள் பிளஸ் ஆகவும் வலஞ்சுழி அளக்கிற கோணங்கள் மைனஸ் ஆகவும் காணப்படும். இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இப்ப ஓரளவு படிச்சிருக்கிறோம். ஒரு செங்கோண முக்கோணியை பொறுத்தவரையில ஒரு செங்கோண முக்கோணி தரப்பட்டால் ஏ பி சி ஒரு செங்கோண முக்கோணி தரப்பட்டால் இந்த கோணம் தீட்டாவாக இருந்தால் இந்த கோணம் தீட்டாவாக இருந்தால் sin தீட்டான்றது பிசி இன் கீழ் ஏசி ஆக இருக்கு. cos தீட்டான்றது ஏபி இன் கீழ் ஏசி ஆக இருக்கு. tan தீட்டான்றது பிசி இன் கீழ் ஏபி ஆக இருக்கு. பிசி இன் கீழ் ஏபி ஆக இருக்கு. இது sin cos tan ஏற்கனவே படிச்சதுதான். சரியோ? இப்ப இந்த பக்க நீளங்கள் மாறுபட்டால் இந்த sin தீட்டா cos தீட்டா tan தீட்டாவோட பெருமதி மாறுபடுமா? அதாவது இந்த ஏபின்ற நீளத்தை நான் 2 மடங்காகவும் இந்த பிசின்ற நீளத்தை இன்னும் ஒரு 2 மடங்காகவும் மாத்தி ஒரு முக்கோணம் வரைஞ்சால் இந்த sin தீட்டாக்கு எனக்கு ஆரம்பத்துல வந்த பெருமதியும் பிறகு வர்ற பெருமதியும் வித்தியாசப்படுமா? இப்படி 2 மடங்காக்குறேன் எல்லா நீளங்களையும். சரி, உதாரணத்துக்கு சொல்லும். இது 3 மீட்டர், இது 4 மீட்டராக ஆரம்பத்தில் இருந்தது. அப்ப இது 5 மீட்டராக இருக்கும். இது கடைசி ஏற்றபடி இந்த நீளத்தை நான் 2 மடங்கா ஆக்கியிருக்கேன். அதாவது இந்த நீளம் இப்ப இன்னும் ஒரு 3 மீட்டர். இதுக்கு ஒரு பேர் வைப்போம் டி. இது 3 மீட்டர், இதையும் நான் 2 மடங்கா ஆக்கிறேன். 8 மீட்டர். இது 6, இது 4, ஆகவே இது 10 ஆக இருக்கும். இது 5 அப்படின்னு சொல்லலாம். அல்லது இவருடைய மையத்திலிருந்து இந்த நீளத்தின் அரைவாசியான நீளமுள்ள கோடு வரைஞ்சால் எதிர்பக்கத்தை சமகூறிலும் நடுப்புள்ளி தேற்றம் படிச்சிருப்போம் ஓலவர்ல. அதை வச்சு சொல்றோம். நடுப்புள்ளி தேற்றம் படிச்சிருக்கோம். இப்போ sin தீட்டாக்கு எனக்கு ஆரம்பத்தில் வந்த பெருமதி எவ்வளவு என்றால் 3 கீழ் 5. cos தீட்டாக்கு எனக்கு ஆரம்பத்தில் வந்த பெருமதி 4 கீழ் 5. tan தீட்டாக்கு வந்த பெருமதி 3 கீழ் 4 கீழ் 3. சாரி, மாத்தி எழுதிட்டேன். sin தீட்டானது 4 கீழ் 5, cos தீட்டானது 3 கீழ் 5, இது 4 கீழ் 3. சரியோ? tan தீட்டான்றது 4 கீழ் 3. இப்ப ரெண்டாவது வரைஞ்ச முக்கோணிக்கு இந்த ADEன்ற முக்கோணிக்கு நான் sin தீட்டா cos தீட்டா போட்டுப்போம். sin தீட்டா போட்டால் அது 8 கீழ் 10 ஆக இருக்கு. 8 கீழ் 10 ஆக இருக்கு. அதாவது சுருக்கினால் 2ஆல சுருக்கினால் 4 கீழ் 5. cos தீட்டான்றது 6 கீழ் 10 ஆக இருக்கு. 3 கீழ் 5. tan தீட்டா 8 கீழ் 6 ஆக இருக்கு. 4 கீழ் 3. 4 கீழ் 3. ஆரம்பத்துல வந்த அதே பெருமதிகள் திரும்ப வந்திருக்கு sin தீட்டா cos தீட்டா tan தீட்டா. அப்ப இந்த கோணத்தை மாத்தாம இந்த கோணத்தை நான் மாத்தாம இந்த கோடுகளை நான் எவ்வளவு நீட்டினாலும் இந்த விகிதங்கள் எதுவும் மாறாது. கோணத்துல எந்த மாற்றமும் செய்யாம இந்த நீளங்களை நான் எப்படி மாத்தி ஒரு செங்கோண முக்கோணி உருவாக்கினாலும் உருவாக்கி கொண்டாலும் அந்த விகிதங்கள் மாறாது. sin cos tan அந்த விகிதம் மாறாது. ஒரு செங்கோண முக்கோணி உருவாக்கணும், இன்னும் நான் நீட்டலாம். இன்னும் எனக்கு 4 மடங்கு 5 மடங்காக நீட்டலாம். அதே அளவு நான் இவரையும் நீட்டணும். அப்பதான் எனக்கு செங்கோண முக்கோணி உருவாக்கலாம். அப்படி உருவாக்கி இந்த கோணத்துல நான் எந்த மாற்றமும் செய்யல, கோடுகளை நீட்டணும், அவ்வளவுதான். கோடுகளை மாத்திரம் நீட்டுறேன். அப்ப இந்த கோணத்துல மாற்றம் வராம
இந்த sin தீட்டா cos தீட்டா tan தீட்டால எந்த மாற்றமும் வராது. ரைட், எந்த மாற்றமும் வராது. அப்ப sin cos tan எல்லாமே கோண அளவை சார்ந்தது, நீளங்களை சார்ந்தது அல்ல, கோண அளவீடுகளை சார்ந்தது. இந்த கோணம் மாறினால் மட்டும்தான் அந்த sin தீட்டா cos தீட்டா மாறும். ரைட், இந்த கோணம் மாறினால் மட்டும்தான் அந்த sin தீட்டா cos தீட்டா tan தீட்டாட பெறுமதிகள் மாறும். ஓகே, இப்ப இதெல்லாம் ஓலவுல மேலோட்டமா பார்த்து, ரைட், ஒரு கோபுரம் மாதிரி கேட்டும் உயரம் தரப்பட்டிருக்கும். இந்த கோணத்துல பெறுமதிகள் மடக்கை அட்டவணை வச்செல்லாம் கண்டுபிடிச்சிருக்கும். ரைட், மடக்கை அட்டவணை எல்லாம் பயன்படுத்தி இந்த கோண அளவீடுகள் எவ்வளோ, இந்த உயரங்கள் எவ்வளோ, அந்த மாதிரி கணிப்புகள்லாம் செஞ்சிருக்கும். இப்போ இந்த sin cos tan-க்கு மேலதிகமாக, ரைட், sin cos tan-க்கு மேலதிகமாக இங்க கொஞ்சம் இன்னும் 3 விஷயம் படிப்போம். என்னென்றால் cosec தீட்டா, cosec தீட்டான்னு ஒன்று படி, அதே மாதிரி sec தீட்டான்னு ஒன்று படி, அதே மாதிரி cot தீட்டான்னு ஒன்று படி. ரைட், sin cos tan ஏற்கனவே படிச்சது. இப்போ புதுசா படிக்க போறது என்னென்றால் cosec தீட்டா, sec தீட்டா, cot தீட்டா. cosec தீட்டான்னா என்ன அர்த்தம்னால் ஒன்றின் கீழ் sin தீட்டா, ஒன்றின் கீழ் sin தீட்டா நாங்க cosec தீட்டான்னு குறிப்பிடுவோம். அதே மாதிரி sec தீட்டான்றது ஒன்றின் கீழ் cos தீட்டா, cot தீட்டான்றது ஒன்றின் கீழ் tan தீட்டா. ரைட், sin cos tan ஏற்கனவே படிச்சது. இப்போ மேலதிகமா ஒரு சின்ன விஷயம் படிக்கிறோம். என்னன்னா cosec sec cot. cosecன்றது ஒன்றின் கீழ் sin, secன்றது ஒன்றின் கீழ் cos, cotன்றது ஒன்றின் கீழ் tan. உங்களுக்கு தெரியும் tan தீட்டான்றது, tan தீட்டான்றது sin தீட்டாவின் கீழ் cos தீட்டா. tan தீட்டான்றது எப்பயும் sin தீட்டாவின் கீழ் cos தீட்டா. ரைட், இவரையும் பிரிச்சீங்கன்னா கட்டாயம் tan தீட்டா வரும் எல்லா சந்தர்ப்பத்திலும். ரைட், கோணம் எதுவாக இருந்தாலும் sin நான் cos-ஆல பிரிச்சா tan வரும். ஆகவே cot தீட்டான்றது tan தலைகீழ் பெறுமதி cos தீட்டாவின் கீழ் sin தீட்டாவாக இருக்கு. ரைட், cos தீட்டாவின் கீழ் sin தீட்டாவாக இருக்கு. இப்ப இந்த முக்கோணங்களுக்கு நான் cosec தீட்டா எவ்வளவுன்னு பார்த்தேன்டால் cosec தீட்டான்றது sin தலைகீழ் பெறுமதி 5 கீழ் 4 இருக்கும். sec தீட்டான்றது 5 கீழ் 3 இருக்கும். cot தீட்டான்றது 3 கீழ் 4 இருக்கும். 3 கீழ் 4 இருக்கும். இது sin தீட்டா, cos தீட்டா, tan தீட்டாட இன்னும் ஒரு மேலதிகமா படிக்கிற முன். ரைட், sin தீட்டா, cos தீட்டா, tan தீட்டா ஏற்கனவே படிச்சிட்டோம். cosec தீட்டாண்டால் ஒன்றின் கீழ் sin தீட்டா, sec தீட்டாண்டால் ஒன்றின் கீழ் cos தீட்டா, cot தீட்டாண்டால் ஒன்றின் கீழ் tan தீட்டா. ரைட், ஏற்கனவே படிச்ச 3 விகிதங்கள் மாதிரி இப்ப 3 விகிதங்கள். ரைட், செங்கோண முக்கோணியாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் sin தீட்டான்றது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், sin தீட்டான்றது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். செங்கோண முக்கோணியாக இருந்தால் இது அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், இது எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். அப்ப cosec தீட்டான்றது sin தலைகீழ் தானே, ஒன்றின் கீழ் sin தானே. அப்ப இது செம்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம். ரைட், sec தீட்டான்றது செம்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். tan தீட்டான்றது அயற்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம். சாரி, cot தீட்டான்றது அயற்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம். ரைட், ஏற்கனவே படிச்ச மாதிரி மேலதிகமா 3 விஷயங்கள், அவ்வளவுதான். ரைட், மேலதிகமா 3 விஷயங்கள். ரைட், அதுக்கான விகிதங்கள் இப்படி வரும். கோணங்கள் சார்பாக எழுதுறது என்றால் இந்த பக்கங்கள் சார்பாக எழுதுறது உங்களுக்கு எழுதி கொள்ளலாம். எப்படி வரும்? sin cos tan ஏற்கனவே எழுதிட்டோம். அப்ப cosec நான் எழுதினால் செம்பக்கத்தின் கீழ் 5 கீழ் 4 இருக்கு. அல்லது இப்படி எழுதும் AC இன் கீழ், ரைட், AC இன் கீழ் BC. அது cosec. secன்றது AB இன் கீழ் BC, சாரி AC இன் கீழ் AB. cotன்றது AB இன் கீழ் BC. ரைட், AB இன் கீழ் BC. இப்போ மேலதிகமா 3 விஷயங்கள் படிச்சிருக்கேன். sin cos tan-க்கு மேலதிகமாக cosec sec cot 3 விஷயம் படிச்சிருக்கேன்.
இப்போ இதுகிட்ட பயன்பாடுகள்லாம் எப்படி வரும்? இதுக்கு மேலதிகமாக என்ன படிக்க போறோம்? இது ஒரு அறிமுகம் மட்டும். ரைட், சைன் காஸ் டான் மட்டுமல்ல, செக் இருக்குது, கோசெக் இருக்குது, கொட்டை இருக்குது, ஒரு அறிமுகம் தந்திருக்கோம். இதுக்கு பிறகுதான் ட்ரிக்னோமெட்ரிக் உள்ளுக்கே போக போறோம். ரைட், மிச்சம் டீப்பான விஷயங்கள் பார்க்க போறோம். இப்ப சைன் ஏ என்ற ஒரு கோணம் இருந்தால், ரைட், சைன் ஏ என்ற ஒரு கோணம் இருந்தால் சொல்லும் இவரை நான் வர்க்கப்படுத்துறதா வரும். ரைட், சில நோட்டேஷன் சொல்லி தரேன். இவரை நான் வர்க்கப்படுத்துறதா வரும். அதாவது சைன் ஏக்கு ஒரு பெருமதி காணப்படுது, ஏற்கனவே வந்த மாதிரி 3 கீழ் 5 4 கீழ் 5 இது ஒரு பெருமதி காணப்படுது. இது சைன் ஏ நான் வர்க்கப்படுத்துறதாக இருந்தால் எனக்கு இது எப்படி எழுதலாம்னால், எப்படி எழுதப்படும், ரைட், வளமையான எழுதுற முறை எப்படின்றால் சைன் வர்க்கம் ஏ என்று எழுதப்படும். ரைட், சைன் வர்க்கம் ஏ என்று சொன்னா என்ன அர்த்தம்? சைன் ஏ முழுவதின் வர்க்கம். சைன் வர்க்கம் ஏ என்று போடுறது அர்த்தம் என்னென்றால் சைன் ஏ முழுவதின் வர்க்கம். ரைட், மாறி சொன்னால் சைன் வர்க்கம், சைன் ஏ முழுவதின் வர்க்கம் சொல்றது சைன் வர்க்கம் ஏ. அப்ப காஸ் வர்க்கம் ஏன்றது, காஸ் வர்க்கம் ஏன்றது காஸ் ஏ முழுவதின் வர்க்கம். ரைட், காஸ் ஏ முழுவதின் வர்க்கம்ன்றது காஸ் ஏ தர காஸ் ஏ. ரைட், டாட் போடுறது பெருக்கல் அடையாளத்துக்கு கொஞ்சம் கீழுக்காக்கி போடுவாங்க, கொஞ்சம் கீழே ஆக்கி ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி வைக்கப்படும். காஸ் ஏ தர காஸ் ஏ, காஸ் ஏ முழுவதின் வர்க்கம்ன்றது காஸ் வர்க்கம் ஏ ஆக இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் எழுதப்படும். tan வர்க்கம் என்றது, tan வர்க்கம் என்றது tan ஏ முழுவதின் வர்க்கம். செக் வர்க்கம் ஏ ஆக இருக்கலாம், கோசெக் வர்க்கம் ஏ ஆக இருக்கலாம். வர்க்கங்கள் அடுக்குகள் குறிப்பிடப்படுறது இப்படி குறிப்பிடப்படும், இந்த மாதிரி குறிப்பிடப்படும். ரைட், வர்க்கம் மட்டுமல்ல, கணங்களும் குறிப்பிடப்படலாம். செக் கணம் தீட்டா அல்லது tan 4 அடுக்கு தீட்டா. ஏதோ அடுக்குகள் காணப்படுற நேரம் இந்த வடிவத்தில் கொடுக்கப்படும். இப்ப tan தீட்டாவின் 4 அடுக்குன்னு சொல்றது என்ன அர்த்தம் என்றால், ரைட், tan தீட்டாவின் 4 அடுக்குன்னு எங்கேயாவது நீங்க கண்டீங்க என்றால் அதோட அர்த்தம் என்னென்றால் இந்த தீட்டாட 4 அடுக்கு, தீட்டாட 4 அடுக்கு. தீட்டா 2ஆக இருந்தால் 2இன் 4 அடுக்கு. அப்ப வரப்போறது tan 16 இருக்கு, tan 16 இருக்கு. கோணத்துக்கு உள்ளுக்கு வர அடுக்கு கோணத்துக்கு சேர்ந்தது, கோணத்தை சேர்ந்தது. ரைட், டேனுக்கு நான் முழுதாக வர்க்கம் எடுக்கணுமாக இருந்தால், டேனுக்கு முழுதாக ஒரு அடுக்கு எடுக்கணுமாக இருந்தால் இந்த வடிவத்தில் கொடுக்கப்படும். ரைட், இந்த அடுக்கு தீட்டாக்கு மேல காணப்பட்டால் அதோட அர்த்தம் இந்த மாதிரி வந்து 2இன் 4 அடுக்குன்னு சொல்ற நேரம் அது 16. ஆகவே tan 2இன் 4 அடுக்குன்னு சொன்னால் அது tan 16 குறிச்சு. ரைட், அப்ப டேனுக்கு நான் முழுசா வர்க்கம் எடுக்கணும் என்றால் எப்படி எழுதணும்? ஒரு கோணத்துக்கு நான் வர்க்கமோ கணமோ எடுக்கணும் என்றால் எப்படி எழுதணும்? சரியா வித்தியாசத்தை விளங்கி எழுத பழகணும். சரியா வித்தியாசத்தை விளங்கி எழுத பழகணும். அடுத்து இன்னொரு விஷயம், இதெல்லாம் உண்மைதான். ரைட், இது முரண்படுற ஒரே ஒரு இடம் இருக்கு. ரைட், இதெல்லாம் உண்மையா இருந்தாலும் இது முரண்படுற ஒரே ஒரு இடம் இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு cos x இன் மறை ஓராம் அடுக்கு, cos x இன் மறை ஓராம் அடுக்கு. இதை எனக்கு cos inverse x ன்னு எழுதலாம், cos இன் சய ஓராம் அடுக்கு x ன்னு எழுதலாம். இதுக்கு வேற அர்த்தம். ரைட், cos இன் மறை ஓராம் அடுக்கு x ன்னு சொல்றதுக்கு வேற அர்த்தம். அப்ப cos x இன் மறை ஓராம் அடுக்கு என்றால் அதை நான் எழுத வேண்டிய முறை எப்படி என்றால் 1இன் கீழ் cos x. ரைட், அடுக்குகள் தலைகீழா போட்ட நேரம் அடையாளம் மாறும். என அடுக்குகளை தலைகீழா போட்ட நேரம் அடையாளங்கள் மாறும். அப்ப cos x இன் சய ஓராம் அடுக்கு இருந்தால் அது 1இன் கீழ் cos x ஐ தவிர cos இன் சய ஒன்றுன்னு போட்டுறல, இதுக்கு வேற அர்த்தம் இருக்குது, பிறகு படி. ரைட், cos இன் சய ஓராம் அடுக்கு x ன்னு போட்டால் அதுக்கு வேற அர்த்தம். ரைட், அது பிறகு படிக்கும். சய ஒன்றுக்கு மட்டும் இந்த முரண்பாடு வரும். ரைட், சய ஒன்றுக்கு மட்டும் இந்த முரண்பாடு வரும், அதை பார்த்து செஞ்சுக்கணும். ரைட், அடுக்குகள் எப்படி போடணும்? ரைட், sin a இன் வர்க்கமா இருந்தால் sin வர்க்கம் என எழுதப்படும். cos x இன் சய ஓராம் அடுக்கு இருந்தால் அது 1இன் கீழ் cos x ஐ தவிர, ரைட், அல்லது sec x ஐ தவிர, sec x ஐ தவிர cos சய ஓராம் அடுக்கு x ன்னு எழுதுறது இல்ல. ரைட், cos சய ஓராம் அடுக்கு x ன்னு எழுதுறது இல்ல. ஆனா மத்ததுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. cos x இன் சய 2ஆம் அடுக்கு இருந்தால் இது எனக்கு எழுதலாம்.
பழமையான மாதிரி எழுதலாம் சய 2x எழுதலாம் பிழை இல்லை ரைட் அல்லது மாறியும் எழுதலாம் ஒன்றின் கீழ் cos வர்க்கம் x எழுதலாம் பிழை இல்லை ஆனா சய ஒன்றுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படும் அந்த இடத்துல மட்டும் ஒரு முரண்பாடு இருக்கு ரைட் ஓகே அப்ப எழுதும் முறைகள் சொல்லப்பட்டாச்சு இப்ப வாழ்க்கையில மறக்கக்கூடாத 3 சமன்பாடுகளை சொல்லித்தர போறேன் ரைட் 3 சமன்பாடுகள் திரிகோண கணிதத்தில் படிக்கிற அடிப்படை சமன்பாடுகள் 3 ஒரு காலமும் மறக்கக்கூடாத சமன்பாடுகள் ரைட் எங்க சார் எழுதி பாடமாக்கியாலும் வச்சு எப்படியோ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சமன்பாடுகள் 3 அந்த சமன்பாடுகளை சொல்றதுக்கு நான் ஒரு முக்கோணியை தெரிவு செய்யறேன் ஒரு செங்கோண முக்கோணி இருக்கு ரைட் பழமையா படிச்சதுதானே ஏபிசின்னு சொல்லும் ஏபிசின்னு ஒரு செங்கோண முக்கோணி ரைட் ஏபிசின்னு ஒரு செங்கோண முக்கோணி இப்ப இந்த முக்கோணில நான் இந்த கோணத்தை தீட்டான்னு சொல்றேன் இந்த ஏ கோணத்தை நான் தீட்டான்னு சொல்றேன் கோணங்கள் நிறைய பேர்ல குறிப்பிடப்படும் தீட்டான்னு சொல்லுவாங்க கேபிட்டல் ஏபிசின்னு சொல்லுவாங்க ரைட் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல பொதுவாக குறிப்பிடப்படும் அல்லது தீட்டா அல்பா பீட்டா கேமா லாம்டா மியூ அப்படி ஏகப்பட்ட குறியீடுகள் இருக்கு இதெல்லாம் கோணத்தை குறிக்கிற முறைகள் XYZ மாதிரி சில மாறிகள் ரைட் இப்போ ஒரு செங்கோண முக்கோணி வரைகிறேன் ரைட் ஒரு செங்கோண முக்கோணி வரைஞ்சிருக்கு இப்போ இந்த முக்கோணியில பைத்தகரஸ் தேற்றப்படி எனக்கு சொல்லலாம் ரைட் பைத்தகரஸ் தேற்றப்படி ஏசி வர்க்கம் சமன் அல்லது ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம்ன்றது ஏசி வர்க்கத்துக்கு சமன் ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கத்துக்கு சமன் பைத்தகரஸ் சொன்னார் இது பைத்தகரஸ் தியரி வச்சு ஒரு செங்கோண முக்கோணிக்கு இந்த முடிவு உண்மை ரைட் ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் இப்போ நான் என்ன செய்யறேன்னா ரெண்டு பக்கமும் ஏசி வர்க்கத்தால பிரிக்கிறேன் சமன்பாட்டுல ரெண்டு பக்கமும் ஏசி வர்க்கத்தால பிரிக்கிறேன் முழுவதின் வர்க்கம் சக பிசியின் கீழ் ஏசி முழுவதின் வர்க்கம் ஏசி வர்க்கத்தால தானே பிரிக்கிறேன் இங்கால ஒன்று மிச்சம் இங்கால ஒன்று மிச்சம் இந்த ஏபியின் கீழ் ஏசி ஒருக்க பாத்தீங்கன்னா ஏபியின் கீழ் ஏசின்றது இந்த தீட்டா சார்பாக சொன்னால் காஸ் தீட்டாவா இல்லையா காஸ் தீட்டாவா இல்லையா காஸ் தீட்டான்றது ஏபியின் கீழ் ஏசி அதே மாதிரி சைன் தீட்டான்றது பிசியின் கீழ் ஏசி tan தீட்டான்றது பிசியின் கீழ் ஏசி ஏபி சாரி பிசியின் கீழ் ஏபி ரைட் அதை வச்சு பார்த்தால் இந்த ஏபியின் கீழ் ஏசின்றது காஸ் தீட்டா அவரோட வர்க்கம்ன்றனால இது காஸ் வர்க்கம் தீட்டா சக பிசியின் கீழ் ஏசின்றது சைன் தீட்டா அவரோட வர்க்கம்ன்றனால இது சைன் வர்க்கம் தீட்டா அது சமன் ஒன்று இந்த 3 சமன்பாடுகளுக்கும் என்ன பேர்னால் இந்த 3 சமன்பாடுல இது முதலாவது சமன்பாடு ரைட் இது முதலாவது சமன்பாடு இப்போ நாம படிக்கிறது என்னன்னா சர்வ சமன்பாடுகள் திரிகோண கணித சர்வ சமன்பாடுகள் அந்த சர்வ சமன்பாடுகள்ல முதலாவது சமன்பாடு இது ரைட் முதலாவது சமன்பாடு இது சைன் வர்க்கம் தீட்டா சக காஸ் வர்க்கம் தீட்டா சமன் ஒன்று தீட்டா மாத்திரமல்ல எதுவும் இருக்கலாம் சைன் வர்க்கம் a பிளஸ் காஸ் வர்க்கம் a சமன் ஒன்று ஆனால் சைன் வர்க்கம் a சக காஸ் வர்க்கம் b எவ்வளவு கேட்டாங்க என்றால் இது ஒன்று இல்லை இது வேற எது இது ஒன்றா இருக்காது ஒரே கோணம் இருக்கணும் ரைட் ஒரே கோணம் இருக்கணும் இங்க தீட்டா இங்க அல்பா இங்க a இங்க ஏயும் இங்க பியும் வந்தால் இது ஒன்றுக்கு சமன் இல்லை இதுக்கு வேற பெருமானங்கள் இருக்கலாம் எனக்கு தெரியாது வேற பெருமானங்கள் இருக்கலாம் சைன் வர்க்கம் தீட்டா சக காஸ் வர்க்கம் தீட்டா சமன் உண்டு ரைட் சைன் வர்க்கம் தீட்டா சக காஸ் வர்க்கம் தீட்டா சமன் உண்டு இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் ரைட் இதுல இருந்து சில முடிவுகளை எடுக்க தேவைப்படும் ரைட் போக தேவைப்படும் எப்படின்னா காஸ் வர்க்கம் தீட்டான்றது ஒன்று சைன் வர்க்கம் தீட்டாவாக இருக்கு சைன் வர்க்கம் தீட்டா அங்கால போன சைன் வர்க்கம் தீட்டான்றது ஒன்று காஸ் வர்க்கம் தீட்டாவாக இருக்கும் ஒன்று காஸ் வர்க்கம் தீட்டாவாக இருக்கு
ரைட். ஓகே, இது முதலாவது சமன்பாடு. இந்த முதலாவது சமன்பாட்டில இருந்து அடுத்தடுத்த சமன்பாடுகள் நிறுவப்படும். ரைட். முதலாவது சமன்பாடு பெருசா எழுதி வச்சுக்கோ, இனி முக்கோணி தேவைப்படாது. sin வர்க்கம் தீட்டா சக cos வர்க்கம் தீட்டா சமன் உண்டு. ரைட். sin வர்க்கம் தீட்டா சக cos வர்க்கம் தீட்டா சமன் உண்டு. இப்போ நான் என்ன செய்யறேன்னா ரெண்டு பக்கமும் cos வர்க்கம் தீட்டாவால பிரிக்கிறேன். சமன்பாட்டுல ரெண்டு பக்கமும் cos வர்க்கம் தீட்டாவால பிரிக்கிறேன். பிரிச்சால் sin வர்க்கம் தீட்டாவின் கீழ் cos வர்க்கம் தீட்டான்றது சக cos வர்க்கம் தீட்டாவை cos வர்க்கம் தீட்டாவால பிரிச்சால் உண்டு. இது ஒன்றின் கீழ் cos வர்க்கம் தீட்டா, ஒன்றின் கீழ் cos வர்க்கம் தீட்டா. இது எனக்கு போட்டிருக்கலாம் sin தீட்டாவின் கீழ் cos தீட்டா முழுவதின் வர்க்கமாக போட்டிருக்கலாம். ரைட். sin தீட்டாவின் கீழ் cos தீட்டா முழுவதின் வர்க்கமாக போட்டிருக்கலாம். ரைட். அடுத்து எனக்கு தனி எடுத்து எழுதலாம், என்ன பிராக்கெட் வெளியே. அப்ப sin தீட்டாவின் கீழ் cos தீட்டான்றது tan தீட்டான்னு சொன்னேன். sin தீட்டாவின் கீழ் cos தீட்டான்றது tan தீட்டான்னு சொன்னேன். ஆகவே tan வர்க்கம் தீட்டா சக ஒன்றுன்றது ஒன்றின் கீழ் cos வர்க்கம் தீட்டா, அது sec வர்க்கம் தீட்டா. ஒன்றின் கீழ் cos வர்க்கம் தீட்டா sec வர்க்கம் தீட்டா. இது என்ற இரண்டாவது சர்வ சமன்பாடு. இது முதலாவது சர்வ சமன்பாடு, இது இரண்டாவது சர்வ சமன்பாடு. ரைட். முதலாவது சமன்பாட்டை cos வர்க்கம் தீட்டாவால பிரிச்சு. அடுத்து மூன்றாவது சமன்பாடு பார்ப்போம். இப்ப முதலாவது சமன்பாடு என்ன செய்யறோம் என்றால் பிரிப்பம் sin வர்க்கம் தீட்டாவோட பிரிப்பு, sin வர்க்கம் தீட்டாவோட பிரிப்பு. ரைட். இதே சமன்பாட்டை sin வர்க்கம் தீட்டாவோட பிரிப்பு. பிரிச்சால் இவர sin வர்க்கம் தீட்டாவோட பிரிச்சால் உண்டு. ரைட். இவர sin வர்க்கம் தீட்டாவோட பிரிச்சால் cos தீட்டாவின் கீழ் sin தீட்டா முழுவதின் வர்க்கம் சமன் ஒன்றின் கீழ் sin வர்க்கம் தீட்டா. ரைட். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா cos இன் கீழ் sin என்றது cot. அப்ப cot வர்க்கம் தீட்டா. ஒன்றின் கீழ் sin தீட்டான்றது cosec. அப்ப இது cosec வர்க்கம் தீட்டா. இது இந்த மூன்றாவது சர்வ சமன்பாடு. இது இந்த மூன்றாவது சர்வ சமன்பாடு. இந்த மூன்று சமன்பாடுகளும் ஒரு காலமும் மறக்கக்கூடாது. நீங்க மேத்ஸ் படிச்சு முடிக்கிற வரைக்குமே இந்த மூன்று சமன்பாடுகளும் சுத்தி சுத்தி வரும். ரைட். கடைசி வரைக்கும் வரும். இந்த மூன்று சமன்பாடுகளும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. sin வர்க்கம் தீட்டா சக cos வர்க்கம் தீட்டான்றது ஒன்று. தீட்டா எந்த பெருமதியாகவும் இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 60 இருக்கலாம், எந்த கோணமாகவும் இருக்கலாம். இந்த மூன்று சர்வ சமன்பாடுகளும் உண்மை. இந்த மூன்று சர்வ சமன்பாடுகளும் உண்மை. வேணும்னா ஒரு உதாரணம் செஞ்சு காட்டு. ரைட். வேணும்னால் ஒரு உதாரணம் செஞ்சு காட்டு. ஒன்று சக tan வர்க்கம் தீட்டா சமன் sec வர்க்கம் தீட்டா. மூன்று சமன்பாட்டை எழுதும். இது இரண்டாவது. ஒன்று சக cot வர்க்கம் தீட்டா சமன் cosec வர்க்கம் தீட்டா. இது மூன்றாவது. இதான் மூன்று சர்வ சமன்பாடுகள், ஒரு காலமும் மறக்கக்கூடாது. ஒரு காலமும் மறக்கக்கூடாது. சரி, இப்ப முதலாவது சமன்பாட்டுல தெரிஞ்ச கோணத்தை போடும். தெரிஞ்ச கோணத்தை போடும். sin தீட்டா சமன் 30 பாகை. தீட்டா சமன் 30 பாகை. அப்ப எனக்கு இது பாகையை சொல்லலாம், π/6 சொல்லலாம், π/6 ரேடியன் சொல்லலாம். 30 பாகை என்றாலும் ஒன்றுதான், π/6 ரேடியன் என்றாலும் ஒன்றுதான். சரி, 30 பாகையாகவே இருக்கட்டும். 30 பாகையாகவே இருக்கட்டும். தீட்டா சமன் 30 பாகையா இருந்தா நான் தீட்டாக்கு 30 பாகை பிரதிட்ட நேரம் sin வர்க்கம் 30 சக cos வர்க்கம் 30. இதுல பெருமதி ஒன்று வரணும். நான் சொன்ன தீட்டா எந்த கோணமாகவும் இருக்கலாம், தீட்டா எந்த கோணமாகவும் இருக்கலாம் சொன்னேன். அப்ப 30 பாகை பிரதிட்டு பாவம். sin 30ன்றது ஒன்றின் கீழ் 2 அவருட வர்க்கம் சக cos 30ன்றது வர்க்கம் மூலம் 3ன் கீழ் 2 அவருட வர்க்கம். இது ஒன்றின் கீழ் 4 சக இது 3ன் கீழ் 4. அது ஒன்று. அது ஒன்று. 45 பாகை போட்டு பாப்போம். தீட்டா சமன் 45 பாகை. இப்ப இரண்டாவது சமன்பாட்டுல பிரதிட்டு பாப்போம். ரைட். இரண்டாவது சமன்பாட்டுல பிரதிட்டு பாப்போம். எப்படி பிரதிக்கும்? ஓகே, ரைட். ஒரு LHS பிரதி. LHSன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, வலது பக்கம் இடது பக்கம் உள்ள சமன்பாடு. ஒன்று சக
tan வர்க்கம் 45 ரைட் tan 45 ன்றது 1 அப்ப இது 1 சக 1 2 ரைட் இடது கை பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 ன்னு வந்திருக்கு 2 ன்னு வந்திருக்கு ரைட் ஹேண்ட் சைடு பாப்போம் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்குது sec வர்க்கம் தீட்டா அதாவது sec வர்க்கம் 45 ரைட் sec வர்க்கம் 45 sec வர்க்கம் 45 ன்றது 1 இன் கீழ் cos வர்க்கம் 45 ரைட் cos 45 ன்றது 1 இன் கீழ் ரைட் cos 45 ன்றது 1 இன் கீழ் வர்க்கமூலம் 2 இவரோட வர்க்கம் ரைட் அதாவது 1 இன் கீழ் 2 2 அப்படியே தாவி மேல போகும் விட 2 ஆகவே LHS உம் RHS உம் சமன் இந்த மாதிரி எந்த கோணத்தை போட்டாலும் இந்த மூன்று சமன்பாடுகள் உண்மை அதனால தான் இது திரிகோண கணித சர்வ சமன்பாடுகள் சொல்லப்படுது சர்வ சமன்பாடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னால் இங்கால என்ன பெருமதி நான் பிரதியிட்டாலும் அங்கால உள்ள பெருமதி சமனாக வரும் ரைட் சர்வ சமன்பாட்டுக்கும் சமன்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் சமன்பாடுன்னு சொல்றது ஒரு பெருமதி மாத்திரம் உண்மையா இருக்கு உதாரணத்துக்கு x ஆக 4 சமன் 3 ஆகவே x சமன் sin 1 மாத்திரம் x க்கு நான் sin 1 போட்டால் மாத்திரம் தான் LHS உம் RHS உம் சமனாக இருக்கு ரைட் ஆனால் சர்வ சமன்பாடுன்னு சொல்ற நேரம் உதாரணத்துக்கு x வர்க்கம் சக 4x சக 4 சமன் x சக 2 முழுவதின் வர்க்கம் ரைட் x வர்க்கம் சக 4x சக 4 ன்றது சர்வ சமனா x சக 2 முழுவதின் வர்க்கத்துக்கு நான் x க்கு நான் எந்த பெருமதியை போட்டாலும் இங்க அளவார பெருமதியும் ஒரே அளவாரி பெருமதிகள் சமனாக இருக்கு சர்வ சமன்பாட்டுக்கு 3 சமன்கள் போடுறது வழமை ரைட் சர்வ சமன்பாடுகள் தரப்பட்டால் 3 குறியீடுகள் 3 நேர்கோடுகள் போடுறது வழமை கட்டாயம் இல்ல வழமை அதே மாதிரி ஒரு சர்வ சமன்பாடு தான் இது தீட்டாக்கு நான் எந்த பெருமதி போட்டாலும் இந்த 3 சமன்பாடுகளும் 2 பக்கமும் சரியாக வரும் ரைட் தீட்டாவை நான் 30 போடலாம் 0 போடலாம் 90 போடலாம் ரைட் எந்த கோணத்தை போட்டாலும் இங்கால வார பெருமதியும் சமனாக இருக்கு ரைட் சமனாக இருக்கு ஓகே இப்போ இதுல இருந்து சில கணக்கு உதாரணங்கள் செய்யணுமாக இருந்தால் இந்த 3 சமன்பாடுகளை வச்சு என்ன மாதிரி கணக்கு வரும் அதுகளை எப்படி செய்யலாம்னு சில உதாரணங்கள் பார்ப்போம் முதலாவது cos 4 அடுக்கு தீட்டா sin 4 அடுக்கு தீட்டா சமன் 1 2 sin வர்க்கம் தீட்டா 2 sin வர்க்கம் தீட்டா என காட்டுக அல்லது நிறுவுக அப்படி ஏதாவது ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கு இந்த மாதிரி கணக்குகளை எப்படி அணுகணும்னால் ஏதோ ஒருத்தரை எடுத்து சமன்பாட்டுல ஒரு பக்கம் இருக்கிறவரை எடுத்து மறுபக்கத்தை கொண்டு வரணும் உதாரணத்துக்கு நான் இவரை தெரிவு செஞ்சால் இந்த கொஸ்டின் 4 அடுக்கு தீட்டா சைனின் 4 அடுக்கு தீட்டாவை தெரிவு செஞ்சால் அவரை நான் ஏதோ சுருக்கல் வழியில சுருக்கிட்டே போய் இந்த பெருமதியை கொண்டு வரணும் LHS இருக்கிறவரை எடுக்கணும் இவரை நிறுவனம் ரைட் அல்லது மாறி RHS இருக்கிறவரை எடுக்கணும் LHS நிறுவனம் நாங்க யாரை தெரிவு செய்யறோம்ன்றதுக்கு ஒரு சின்ன என்ன சொல்றாங்க சின்ன ட்ரிக் கொண்டு இருக்கு யாரை தெரிவு செஞ்சால் கணக்கு இலகுவாக இருக்கின்றது ஒரு சின்ன ட்ரிக் கொண்டு இருக்கு கட்டாயம் அப்படிதான் தெரிவு செய்யணும் இல்லை கட்டாயம் நான் சொல்ற மாதிரி தான் தெரிவு செய்யணும் இல்லை ஆனால் நான் சொல்ற முறையை நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு லேசா இருக்கும் யாருல இருந்து யாரை கொண்டு வரது லேசா இருக்கு ரைட் இப்ப இவரை தெரிவு செஞ்சு இவரை கொண்டு வர போறோமா அல்லது இவரை தெரிவு செஞ்சு இவரை கொண்டு வர போறோமா ரைட் அதுல யாரை தெரிவு செய்யறோம்ன்றது கணக்கு கொஞ்சம் இலகுபடுத்துறதா இருக்கு எப்படி பார்க்கலாம்னா சமன்பாட்டை பார்த்தோன்னா யாரு கொஞ்சம் கூடுதலா சிக்கலாக தெரிகிறாரோ சுருக்கல்கள் நிறைய செய்யக்கூடியதா இருக்குதோ யாருல நிறைய சுருக்கலை செஞ்சு கொண்டு போகலாம் மாதிரி இருக்குதோ அவரை தெரிவு செய்யணும் யாரு நிறைய சிக்கலா விளங்குறாரோ அவரை தெரிவு செஞ்சு இலகுவானவரை கொண்டு வரணும் ரைட் யாரு சிக்கலா தெரிகிறாரோ அவரை தெரிவு செஞ்சு இலகுவானவரை கொண்டு வரலாம் இந்த சமன்பாடை பொறுத்தவரையில் அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண கூட வரும் யோசிக்க தேவை இப்ப இந்த சமன்பாடை பொறுத்தவரையில நான் இந்த LHS எடுத்து RHS கொண்டு வந்து காட்டுறேன் LHS எடுத்து RHS நிரூபிப்போம் அப்ப LHS பக்கம் காணப்படுறது யார் என்றால் cos 4 தீட்டா sin 4 தீட்டா இதான் LHS பக்கம் காணப்படுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் இப்ப இதுல இருந்து எப்படியோ சுருக்கி என்ன சரி செஞ்சு நான் இவரை கொண்டு வரணும்
சுருக்கி எப்படின்னு இவரை கொண்டு வரும். எப்படி கொண்டு வர போறோம்னால் முதல்ல எழுதுவோம். காஸ் வர்க்கம் தீட்டா முழுவதின் வர்க்கம். இந்த காஸின் 4ஆம் அடுக்கு தீட்டாவை எனக்கு தெரிஞ்ச ஒரு வடிவத்துக்கு மாத்து. காஸ் வர்க்கம் தீட்டா முழுவதின் வர்க்கம் சய சைன் வர்க்கம் தீட்டா முழுவதின் வர்க்கமாக போட்டு. காஸின் 4ஆம் அடுக்கு தீட்டாவை காஸ் வர்க்கம் தீட்டாவின் வர்க்கம் சய சைன் வர்க்கம் தீட்டாவின் வர்க்கம் போட்டு. இது சமம். இது a வர்க்கம் சய b வர்க்கம். ஆகவே எனக்கு a சய b a சக b எழுதலாம். அப்ப இது எனக்கு எப்படி எழுதலாம் என்றால் cos வர்க்கம் தீட்டா சய sin வர்க்கம் தீட்டா தர cos வர்க்கம் தீட்டா சக sin வர்க்கம் தீட்டான்னு எழுதலாம். ரைட்? cos வர்க்கம் தீட்டா சய sin வர்க்கம் தீட்டா தர cos வர்க்கம் தீட்டா சக sin வர்க்கம் தீட்டா. காரணம் இவர் a வர்க்கம் சய b வர்க்கம் வடிவத்தில் காணப்படுறார். a வர்க்கம் சய b வர்க்கத்தை காரணிப்படுத்தினால் a சய b a சக b. ரைட்? இப்ப இவர் எனக்கு பார்க்கணும்னு செய்யலாம். இவர் கொஞ்சம் பரிச்சயம் இல்லாத ஆள். ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா cos வர்க்கம் தீட்டா சக sin வர்க்கம் தீட்டான்றது ஒன்றுன்றது சர்வ சமன்பாடு. முதலாவது சர்வ சமன்பாட்டின்படி sin வர்க்கம் தீட்டா சக cos வர்க்கம் தீட்டான்றது ஒன்று. ஆகவே இவருடைய பெருமதி ஒன்று. அப்ப எனக்கு மிஞ்ச போறது யார் என்றால் cos வர்க்கம் தீட்டா சய sin வர்க்கம் தீட்டா தரம் இன்னும் அவங்க கேட்ட விட வரணும். எனக்கு cos வர்க்கம் தீட்டா சய sin வர்க்கம் தீட்டா வந்திருக்குது. ஆனா அவங்க கேட்டது 1 சய 2 sin வர்க்கம் தீட்டா வரணும். 1 சய 2 sin வர்க்கம் தீட்டா வரணும். ரைட்? அப்ப இதை இப்படியே விடாம இதுல இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம்? ரைட்? விடைக்கு ஏத்த மாதிரி கொண்டு வரணுமாக இருந்தால் இந்த விடையில அவங்க தந்த விடையில cos இல்ல. ரைட்? cos வர்க்கம் இல்ல, sin மட்டும்தான் இருக்குது. அப்ப இந்த cos வர்க்கத்தை இல்லாமக்கிறதுக்காக முதலாவது சர்வ சமன்பாட்டின்படி sin வர்க்கம் தீட்டா சக cos வர்க்கம் தீட்டா சமன் 1 இருந்தால் இந்த cos வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக ரைட் cos வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக 1 சய sin வர்க்கம் தீட்டான்னு பிரதியிடலாம். முதலாவது சர்வ சமன்பாட்டின்படி cos வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக 1 சய sin வர்க்கம் தீட்டான்னு பிரதியிடலாம். பிரதியிட்டால் 1 சய sin வர்க்கம் தீட்டா அங்க ஏற்கனவே ஒரு sin வர்க்கம் தீட்டா இருந்துச்சு. மொத்தமாக 1 சய 2 sin வர்க்கம் தீட்டா. இதுதான் நாம தந்த RHS ஆக இருக்கும். இதுதான் நாம தந்த RHS ஆக இருக்கும். 1 சய 2 sin வர்க்கம் தீட்டான்னு தான் காட்ட சொல்லிருந்துச்சு. LHS எடுத்தோம். LHS சுருக்கி வந்து RHS கொண்டு வந்துட்டோம். LHS சுருக்கி RHS கொண்டு வந்திருக்கு. ரைட்? இதுதான் இந்த மாதிரி கணக்குகளை அணுகிற முறை. இப்படித்தான் செய்யணும். ரைட்? நீங்க LHS தெரிவு செய்றீங்களா RHS தெரிவு செய்றீங்களா அது முக்கியம் இல்லை. ஆனால் யாரை தெரிவு செஞ்சா இலகுவாக இருக்கின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். யாரை தெரிவு செஞ்சா கணக்கு இலகுவாக இருக்கின்ற ஒரு ஐடியா இருக்கணும். யாரை தெரிவு செய்றீங்கிறது முக்கியம் இல்லை. LHS தெரிவு செஞ்சால் உங்களோட RHS பக்கம் யார் இருக்கிறாரோ அந்த விடைய சுருக்கி கொண்டு வரணும். ரைட்? அப்ப சுருக்கிட்டு வர நேரம் LHS எடுத்து RHSக்கு சமன்னு காட்டிடுவோம். சுருக்கி இந்த விடை எடுத்தால் LHS எடுத்து இந்த விடை எடுத்தால் LHSம் RHSம் சமன்னு தான் அர்த்தம். ரைட்? அல்லது நீங்க மாறி எடுக்கலாம். RHS எடுத்து 1 சய 2 sin வர்க்கம் தீட்டாவை எடுத்து எப்படியோ சுருக்கி கொண்டு வந்து cos 4ஆம் அடுக்கு தீட்டா சய sin 4ஆம் அடுக்கு தீட்டாண்டு இறுதி விடை எடுத்திருக்கலாம். ரைட்? இறுதி விடை எடுத்திருக்கலாம். ஆகவே RHS சமன் LHS உங்களுக்கு இறுதியாக ஒரு முடிவை கொடுக்கலாம். ரைட்? இன்னும் கொஞ்சம் உதாரணம் பார்ப்போம். இப்போ கொஞ்சம் ஸ்பீடா செய்யும். ரைட்? கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யும். sec 4ஆம் அடுக்கு தீட்டா சய 1 சமன் 2 tan வர்க்கம் தீட்டா சக tan 4ஆம் அடுக்கு தீட்டா. ரைட்? இப்பயும் அவ்வளவு சிக்கலான மாதிரி யாரும் இல்லை. இருந்தாலும் LHS எடுக்குமே. ரைட்? LHS எடுத்து RHS கொண்டு வரும். இந்த sec 4ஆம் அடுக்கு தீட்டா சய 1. ரைட்? இதே எனக்கு ஆரம்பத்துல மாதிரி எழுதலாம். sec வர்க்கத்தின் வர்க்கம் எழுதலாம். இது 1 வர்க்கம்.
அப்ப இதனை காரணிப்படுத்தலாம் செக் வர்க்கம் தீட்டா சய உண்டு செக் வர்க்கம் தீட்டா சக உண்டு எழுதலாம் ரைட் செக் வர்க்கம் தீட்டா சக உண்டு செக் வர்க்கம் தீட்டா சய உண்டு எழுதலாம் இரண்டாவது சர்வ சமன்பாட்டின்படி செக் வர்க்கம் தீட்டா சய உண்டுன்றது tan வர்க்கம் தீட்டா ரைட் செக் வர்க்கம் தீட்டா சய உண்டுன்றது tan வர்க்கம் தீட்டா உள்ளுக்கு ஒரு செக் வர்க்கம் தீட்டா சக உண்டு காணப்படுது ரைட் உள்ளுக்கு ஒரு செக் வர்க்கம் தீட்டா சக உண்டு காணப்படுது ஆனா இந்த இறுதி விடையில RHS பக்கம் காணப்படுற விடையில செக் இல்ல tan மட்டும் தான் இருக்குது அப்ப இவரையும் நான் tanக்கு மாத்தினால் tan வர்க்கம் தீட்டா செக் வர்க்கம் தீட்டாக்கு பதிலாக 1 சக tan வர்க்கம் தீட்டான்னு போட்டுருக்கோம் ஏற்கனவே இருந்த உண்டு அப்படியே இருக்கு இன்னும் தரப்பட்ட விட வராது இன்னும் சுருக்கும் tan வர்க்கம் தீட்டா 2 சக tan வர்க்கம் தீட்டா ரைட் 2 சக tan வர்க்கம் தீட்டா சுருக்கினால் பிராக்கெட் நீக்கினால் 2 tan வர்க்கம் தீட்டா சக tan 4 அடுக்கு தீட்டா இதுதான் RHS இதுதான் RHS ரைட் யாரோ ஒருத்தர் எடுக்கணும் மற்றவரை கொண்டு வரணும் ரைட் இன்னும் கொஞ்சம் உதாரணங்கள் பார்ப்போம் செக் கணம் தீட்டா செக் சைன் என்ன சைன் கணம் தீட்டா சய சைன் கணம் b ன்னு போடும் தீட்டாவை பாவிச்சிட்டு சைன் கணம் b மைனஸ் காஸ் கணம் b சமன் sin a minus cos sin b minus cos b ஒன்று சக sin b cos b இத நிறுவட்டம் ரைட் இத நிறுவட்டம் வா இப்பயும் நான் LHS எடுக்கிறேன் ரைட் LHS எடுக்கிறேன் எடுத்தால் இது a கணம் மைனஸ் b கணம் a கணம் மைனஸ் b கணத்துல காரணி a சய b ரைட் இத காரணி படிச்சினால் a சய b a வர்க்கம் சக ab சக b வர்க்கம் இது தெரிஞ்சிருக்கணும் ரைட் அதே மாதிரி a கணம் சக b கணத்தை காரணிப்படுத்தினால் a சக b a வர்க்கம் சய ab சக b வர்க்கம் இதுவும் தெரிஞ்சிருக்கணும் ரைட் இந்த கணங்கள் வர்க்கங்கள் ரைட் வர்க்கங்கள் வித்தியாசம் கணங்களின் வித்தியாசம் கணங்களின் கூட்டுத்தொகை இந்த காரணிகள் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் ரைட் ரைட் இப்ப இவரை காரணிப்படுத்தினால் இவர் a கணம் மைனஸ் b கணம் வடிவத்தில் இருக்கிறார் sin கணம் b மைனஸ் cos கணம் b இவரை நான் காரணிப்படுத்தினால் sin b minus cos b ரைட் அடுத்து இவரோட வர்க்கம் a வர்க்கம் வரும் அப்ப இவரோட வர்க்கம் sin வர்க்கம் b ரைட் சக sin b cos b சக cos வர்க்கம் b ரைட் a சய b a வர்க்கம் சக ab சக b வர்க்கம் எழுதினால் sin b minus cos b ரைட் இந்த sin வர்க்கம் b சக cos வர்க்கம் b என்றது 1 சக sin b cos b மிச்சம் sin b cos b மிச்சம் ரைட் இன்னும் ஒரு உதாரணம் பாப்போம் இன்னும் ஒரு உதாரணம் cos ஆறாம் அடுக்கு x சக sin ஆறாம் அடுக்கு x சமன் 1 சய 3 sin வர்க்கம் x cos வர்க்கம் x 1 சய 3 sin வர்க்கம் x cos வர்க்கம் x என காட்டுக ரைட் இப்போ நான் LHS எடுக்கிறேன் ரைட் எல்லா சந்தர்ப்பத்திலும் LHS தான் எடுக்கணும் இல்ல ரைட் செய்யற கணக்குகளை LHS கொஞ்சம் லேசா இருக்கு அதனால எடுக்கு இப்ப இவரை காரணிப்படுத்துற நேரம் cosன் ஆறாம் அடுக்கு x சைனின் ஆறாம் அடுக்கு x னு காணப்படுற நேரம் இவரை எனக்கு எப்படி எழுதலாம் என்றால் உதாரணத்துக்கு சொல்றேன் a இன் ஆறாம் அடுக்கு சக b இன் ஆறாம் அடுக்கு ரைட் a இன் ஆறாம் அடுக்கு சக b இன் ஆறாம் அடுக்கு இது எனக்கு எப்படி காரணிப்படுத்தலாம் என்றால்
a வர்க்கத்தின் கணமாகவும் b வர்க்கத்தின் கணமாகவும் இது எழுதலாம். ரைட், a இன் ஆறாம் அடுக்குன்றது a வர்க்கத்தின் கணமாகவும் b இன் ஆறாம் அடுக்குன்றது b வர்க்கத்தின் கணமாகவும் எழுதலாம். ஆகவே இவரை காரணிப்படுத்துற நேரம் a வர்க்கம் சக b வர்க்கம், ரைட், அங்காள பிராக்கெட்ல இவருட வர்க்கம் அதாவது a இன் நாலாம் அடுக்கு சக a வர்க்கம் b வர்க்கம் சக b இன் நாலாம் அடுக்குன்னு வரும். அதே முறையில் இவரை காரணிப்படுத்தும். cos ஆறாம் அடுக்கு x sin ஆறாம் அடுக்கு x. ரைட், இவர் எனக்கு cos வர்க்கத்தின் கணம் sin வர்க்கத்தின் கணம் எடுக்கலாம். ஆகவே cos வர்க்கம் x sin வர்க்கம் x, ரைட், தர cos 4x sin வர்க்கம் x cos வர்க்கம் x சக sin 4x நாலாம் அடுக்கு x. ரைட், இப்போ இந்த cos வர்க்கம் x சக sin வர்க்கம் x ன்றது 1. ரைட், 1 தர cos 4x sin 4x கொஞ்சம் முன்னுக்கு எழுது. இப்படி இருக்கு சய sin வர்க்கம் x cos வர்க்கம் x. பாத்தீங்கன்னா அவன் கேட்ட விட இன்னும் வரல. ரைட், அவன் கேட்ட விட இன்னும் வரல. அப்ப இதை சுருக்கிறதுக்காக என்ன செய்யலாம் என்றால், ரைட், இது சுருக்கணுமாக இருந்தால் என்ன செய்ய போறேன்னால், இந்த கொஸ்டின் நாலாம் அடுக்கு x சக sin நாலாம் அடுக்கு xன்றத உதாரணத்துக்கு இப்படி சொல்லும். a இன் நாலாம் அடுக்கு சக b இன் நாலாம் அடுக்குன்னு இருக்கு. ரைட், இது ஒரு இன்னும் ஒரு வடிவத்தில் நான் எப்படி எழுதுறேன்னால் a வர்க்கம் சக b வர்க்கத்தின் வர்க்கம், ரைட், a வர்க்கம் சக b வர்க்கத்தின் வர்க்கம். இப்படி எழுதுற நேரம் மேலதிகமா ஒரு உறுப்பு சேர்ந்திருக்கு. ரைட், மேலதிகமா ஒரு உறுப்பு சேர்ந்திருக்கு. விரிவு எழுதி பாருங்க. a இன் 4 2a வர்க்கம் b வர்க்கம் சக b இன் 4 வரும் இவரோட விரிவு. அப்ப நான் மேலதிகமா இந்த 2a வர்க்கம் சக b வர்க்கத்தை சேர்த்திருக்கிறேன். அப்ப அதை இல்லாமக்கி விடுறதா கழிச்சு விடும். ரைட், அப்ப இவரும் இவரும் ஒரே ஆள் தான். a இன் நாலாம் அடுக்கு சக b இன் நாலாம் அடுக்குன்றது நான் a வர்க்கம் சக b வர்க்கம் முழுவதின் வர்க்கம் சய 2a வர்க்கம் b வர்க்கம் போட்டு ஏன்னா மேலதிகமா நான் ஒரு 2a வர்க்கம் b வர்க்கத்தை சேர்த்திருக்கிறனால அவரை கழிச்சு விட்டு. ரைட், இப்ப பாத்தீங்கன்னா அதே வடிவத்தில் நான் இவர் எழுதினால் cos வர்க்கம் x சக sin வர்க்கம் x இவருடைய முழுவதின் வர்க்கம், ரைட், மேலதிகமா ஒரு 2 sin வர்க்கம் cos வர்க்கம் x சேர்ந்து இருக்குது. அதை கழிப்பு. ரைட், ஏற்கனவே ஒரு மைனஸ் sin வர்க்கம் x cos வர்க்கம் x இருக்கு. ரைட், ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த sin வர்க்கம் x cos வர்க்கம் xன்றது 1 sin 2 sin வர்க்கம் x cos வர்க்கம் x சய sin வர்க்கம் x cos வர்க்கம் x 3 sin வர்க்கம் x cos வர்க்கம் x. இதானே RHS. இதானே RHS. ரைட், ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கணக்கு செஞ்சுட்டு இதே ஐடியாஸ் தான். 3 சர்வ சமன்பாடுகளை வச்சு தான் இவ்வளவு கணக்குகளும் செஞ்சோம். ரைட், 3 சர்வ சமன்பாடுகளை வச்சு அந்த சமன்பாடுகளை வச்சு இன்னும் ஒரு வித்தியாசமான கணக்கு. ரைட், கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. a cos வர்க்கம் தீட்டா சக b sin வர்க்கம் தீட்டா சமன் c. ரைட், சமன் c எனின் டியூக்ல 4வது கேள்வி a cos வர்க்கம் தீட்டா சக b sin வர்க்கம் தீட்டா சமன் c எனின் tan தீட்டா சமன் எனின் tan தீட்டா சமன் c minus a இன் கீழ் b minus c ட வர்க்க மூலம் என காட்டுக. ரைட், c minus a இன் கீழ் b minus c ட வர்க்க மூலம் என காட்டுக. ரைட், இது தரவு. இதுல இருந்து நாங்க இந்த tan தீட்டாவை நிறுவனம். இது தரவு. இதுல இருந்து நான் அதை நிறுவனம். ரைட், எப்படி நிறுவலாம்னா இங்க cos வர்க்கம் தீட்டாக்கும் sin வர்க்கம் தீட்டாக்கும் ஒரு பொதுவான ஒரு தொடர்பு தான் இருக்கு. ஒரே ஒரு சமன்பாடு தான் இருக்கு. ஒரு சமன்பாடு இருக்குது தீட்டா சார்புல. அதுல இருந்து tan தீட்டாவை கேட்கறாங்க என்றால் நேரடியாக tan தீட்டாவை காண்றது கஷ்டம்.
ரைட். நேரடியாக tan தீட்டா காண்றது கஷ்டம். அப்போ நான் என்ன செய்யறேன்டால் முதல்ல இதை வச்சு நான் sin தீட்டாவோட பெருமதி ஒன்று கண்டுபிடிக்கும். ஏன்னா tan தீட்டான்றது எனக்கு தெரியும். tan தீட்டாண்டால் tan தீட்டான்னு சொல்லப்படுறது sin தீட்டாவின் கீழ் cos தீட்டா. அப்படிதானே? sin தீட்டாவின் கீழ் cos தீட்டா. அப்ப எனக்கு sin தீட்டா தெரியும், cos தீட்டா தெரியும்னா tan தீட்டாவை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அப்ப sin தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன்டால் இந்த cos வர்க்கம் தீட்டாவை நான் 1 சய sin வர்க்கம் தீட்டான்னு எழுதுறேன். முதலாவது சர்வ சமன்பாட்டின் படி சம b sin வர்க்கம் தீட்டா சமன் c. ரைட். அதாவது a மைனஸ் a sin வர்க்கம் தீட்டா சக b sin வர்க்கம் தீட்டான்றது c. ரைட். c. இதுல நான் sin வர்க்கம் தீட்டா பொதுவே எடுக்கலாம். இவரை நான் அங்க அனுப்புறேன். ரைட். b மைனஸ் a sin வர்க்கம் தீட்டா சமன் c மைனஸ் a. இந்த a இங்கால வந்து இவன் ரெண்டு பேர்லயும் sin வர்க்கம் தீட்டா பொது எடுத்து. ஆகவே sin வர்க்கம் தீட்டா சமன் c மைனஸ் a இன் கீழ் b மைனஸ் a. c மைனஸ் a இன் கீழ் b மைனஸ் a. ஓகே ரைட். அப்படியே cos வர்க்கம் தீட்டாவும் ஒரு பார்ப்போம். கணக்கு பிள்ளைன்னு நினைக்கிறேன். பா b sin வர்க்கம் தீட்டா a minus a sin வர்க்கம் a cos வர்க்கம் தீட்டா சக b 1 சய cos வர்க்கம் தீட்டா சமன் c. ரைட். ஆகவே அதே மாதிரி a minus b cos வர்க்கம் தீட்டா சமன் c minus b. ரைட். c minus b. ஆகவே cos வர்க்கம் தீட்டா சமன் c minus b இன் கீழ் a minus b. இதென்ற முதலாவது சமன்பாடு. இதென்ற இரண்டாவது சமன்பாடு. ரைட். இதென்ற முதலாவது சமன்பாடு. இதென்ற இரண்டாவது சமன்பாடு. முதலாவது சமன்பாட்டிலிருந்து இரண்டாவது சமன்பாட்டை பிரிப்போம். முதலாவது சமன்பாட்டை இரண்டாவது சமன்பாட்டால பிரிச்சால் sin வர்க்கம் தீட்டாவின் கீழ் cos வர்க்கம் தீட்டான்றது right c minus a இன் கீழ் b minus a அதன் கீழ் c minus b இன் கீழ் a minus b. right. இப்படி வார நேரம் ஆக மேலுள்ளவரையும் ஆக கீழுள்ளவரையும் பெருக்கி மேல போடணும். right. பெருக்கி காட்டு c minus a. right. ஆக மேலுள்ளவரும் ஆக கீழுள்ளவரும் a minus b. மிச்ச ரெண்டு பேரையும் பெருக்கி கீழே போடும். இவரையும் இவரையும் பெருக்கி கீழே போடும். b minus a c minus b. right. இப்ப இந்த a minus b ஐயும் b minus a ஐயும் வெட்டினால் மேல சாயம் உண்டு வரும். right. மேல சாயம் உண்டு வரும். அல்லது கீழே சாயம் உண்டு போடும். ரெண்டு உண்டு தான். right. இதுல இருந்து நான் ஒரு மைனஸை வெளியே எடுத்தாலும் அது a minus b. right. a minus b. அப்ப அந்த a minus b யும் இந்த a minus b யும் வெட்டி விட்டுறலாம். ஆகவே c minus a இன் கீழ் tan வர்க்கம் தீட்டான்றது right. இதன்படி tan வர்க்கம் தீட்டான்றது c minus a இன் கீழ் minus c minus b. இந்த மைனஸ் பிராக்கெட் உள்ளுக்கு பெருக்கி விடும். அப்ப tan வர்க்கம் தீட்டா சமன் c minus a இன் கீழ் b minus c. மைனஸ் ஆல பிராக்கெட் உள்ளுக்கு பெருக்கியாச்சு. சரி. ஆகவே tan தீட்டா சமன் ரெண்டு பக்கம் வர்க்கமூலம் எடுத்தால் c minus a இன் கீழ் b minus c ல வர்க்கமூலம். இதுதான் அவங்க காட்ட சொன்ன முடிவு. ரைட். பெருசா எதுவும் பாவிக்கல. சர்வ சமன்பாடுகளை மட்டும் வச்சு இந்த முழு கணக்கையும் செய்யலாம். ரைட். a cos வர்க்கம் தீட்டா சக b sin வர்க்கம் தீட்டா சமன் c தரப்பட்டிருந்தது. ஆகவே அதிலிருந்து ஆரம்பிச்சு tan தீட்டா காணணுமாக இருந்தால் எனக்கு sin தீட்டா வேணும், cos தீட்டா வேணும். ரைட். sin தீட்டா cos தீட்டா தனித்தனியாக வேணும். அந்த முறையில சுருக்கிட்டு போற நேரம் முதல்ல sin தீட்டாவை கண்டுபிடிச்சாங்க. ரைட். cos தீட்டா இல்லாமக்கி sin தீட்டாவை கண்டுபிடிச்சாங்க. பிறகு cos தீட்டாவை கண்டுபிடிச்சாங்க. என்ன பிரிச்சு விட்டா tan தீட்டா கிடைக்கும். ரைட்.